என்னை பத்தி அவருக்கு என்ன பண்ணோம், கரெக்டா தெரியும். இவங்கெல்லாம் பிளான் பண்ணி எதா இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணுவாங்க. இந்த டேட்ல நான் திருப்பி வருவேன்னு சொன்னா கரெக்டா அந்த கல்வனை போல கடைசி நேரத்துல வந்து என்ன பண்றாங்க, எல்லாரும் கண்ணீர் வடிச்சு என்கிட்ட வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அது ஒரு சர்ப்ரைஸாவே இன்னமும் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் பாவம் செய்யவில்லை என்போம், ஆனால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. 2வது அதிகாரம், என் பிள்ளைகளே நீங்கள் பாவம் செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். எதனால யோவான் இதெல்லாம் சொல்றாரா நம்மளுக்கு? நம்ம என்ன பண்ணக்கூடாதான், அவர் ஆண்டவரோடு இருந்தவர், பார்த்தவர், அனுபவித்தவர். பின்வரும் சந்ததிகள் என்ன சொல்றாரு, நீங்க தயவு செய்து என்ன பண்ணிடாதீங்க, பாவம் செய்திராதீர்கள் என்று நம்மளை எச்சரிக்கிறவரா இருக்கிறார். ஒருவன் பாவம் செய்வானானால் நீதிபரராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினிடத்தில் பரிந்து பேசுகிறவராய் இருக்கிறார். எப்படி அவருக்கு அதிகாரம் கிடைச்சது?